டேய் பிரின்சிபல்ரா. டேய் வட்டி கேப்பா, எடுக்காத. அட பாவீங்களா, கண்டினியூவா ரிங் ஆகுது, போன் எடுக்க மாட்டேங்கிறானுங்க. கட் பண்றா. மறுபடியும் பண்ணா எடுக்காத. உங்க ஸ்கீம் இப்படி இருக்கா? அப்ப நான் வேற ஸ்கீம் தான் யோசிக்கணும். சிட்டு சார். ஏய் அம்மா, உங்க மனசுல உங்களை பத்தி நீங்க என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? சார் விவேகா இங்கதான் சார் இருக்கான். ஒரு நிமிஷம். நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? விவேக் சொல்றேன். டேய் விவேக் சார், காசு வாங்கும் போது எப்படி இருந்தீங்க? இப்ப என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சார் வட்டி எப்படா கட்டுவீங்க? இருக்கா சார்? இருக்கானா சார்? பிரின்சிபால் கிட்டயே ஆட்டம் கட்டுறீங்களா நீங்க? வாழ்த்துக்கள் சார். எதுக்கு? சர்டிபிகேட் என்கிட்ட இருக்கடியோ, எங்கேயும் போக முடியாது பாத்துக்க. ஓ, கார்த்திக் கிட்ட பேசணுமா? இருக்கான். இந்தடா. குர்ரா கொடு, நாலாவது ஃப்ரெண்ட்டையும் கொடு. டேய் கார்த்திக், விளங்காதவனே, பேசி தொலைடா. சார் சர்டிபிகேட்டை கிழிச்சு திருப்பதி உண்டியில போட்டுருவேன். உங்க பேரண்ட்ஸ் கூப்பிடுவேன், பாத்துக்கங்க. அனுசூயா ஆண்டியா? பிரமாதமா இருக்கு சார். பணம் கட்டுக்கடா. அல்டிமேட் சார் அஜித் குமாரா? அஜிதா இல்லையா? அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா? சூப்பர் சார். டேய் சன்னி லியோனா? சார் நல்லா இருக்கா சார்? யூ நாட்டி. என்னடா பேசிக்கிட்டு இருக்க? நீங்க என்னடா சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க? சார் கேட்க மாட்டேங்குது சார். சார் சார் சார். ஏய் ஐயா வட்டிடா. சார் அப்புறம் பேசுறேன் சார். சார் ஜோஸ் சார். ஜோஸும் வேண்டாம், ஒரு மண்ணா கட்டியும் வேண்டாம். அம்மா போனை ஏன் எடுக்கல? வட்டி பணம் கட்டுவீங்களா மாட்டீங்களா? கிளாஸ கட்டடிக்கிறீங்க, என்ன பார்த்தா ஒளியறீங்க. அப்புறம் எது கேட்டாலும் பதிலே சொல்றது இல்ல. உடம்ப மட்டும் நல்லா வளர்த்து வைங்கடா, ஜூஸ் எல்லாம் குடிச்சு. இன்னும் 4 நாள்ல வட்டி மொத்தத்தையும் கட்டிடணும். என் ரூமுக்கு வாங்க, உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. நீங்க வட்டி கட்டாததுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? தினமும் காலையிலயும் சாயங்காலமும் 1 மணி நேரம் எனக்கு மசாஜ் பண்ணணும். ஆரம்பிங்க. ஆஹா அப்பா, அப்படித்தாண்டா நல்லா இருக்கு. பிரகாஷ் ராஜை விட பெரிய ஆக்டர் இருக்கடா. பின்னாடி போ. திரும்பி நில்லுங்கடா. சார் நான் வேணா உங்க கால. எதுக்குடா? எதுக்கு திரும்பி நிக்க சொன்ன? திரும்புங்கடா. குனிங்கடா. சார் இதெல்லாம் தப்பு சார். சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்கீங்கடா. குனிங்கடா. நல்லா. இவனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கணும். வட்டி எடுத்துட்டு ரூமுக்கு வாங்க, இல்லன்னா இப்படித்தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். என்னடா பண்றது? வட்டின்னு கேட்டா அந்த சின்ட்டு டார்ச்சர் பண்றான். ஆமாண்டா, ஆக்சுவலா காலேஜ் போறதுக்கு பயமா இருக்குடா எனக்கு. அப்போ ஒரு ஐடியா பண்ணலாம். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? வேணாண்டா, ப்ராப்ளம் ஆயிடும். ஏதாவது பேசி கன்வின்ஸ் பண்ணலாம். ஃபோன் போடுறா. டேய் அவர் லைன் பிஸியா இருக்குடா. பிஸியா? 1 மணி நேரம் கழிச்சு பண்ணுவோம். இன்னும் பிஸியா இருக்காரா? டேய் இன்னும் என்கேஜ் ஒன்றாரா வருது. ச்சே இன்னும் இன்னும் கிடைக்கல. இருக்காண்டாலே something is going wrong. இத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கா. ஹாய் 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 ஹாய். என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க? என்னால என்ன விளையாடணும்? ஒரு நல்ல மொபைல் டாப்பிங் ஆப் வேணும் ப்ரோ. இந்த விஷயம் மட்டும் போலீஸுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, என் பல்ப உடைச்சிருவாங்க. உன் பல்ப உடையாம நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எந்த ஆளுக்கு வைக்க போறீங்கன்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். எங்க பிரின்சிபல் தான். அது கொடுக்கணும்னா கொஞ்சம் பணம் செலவாகுமா? முதல்ல இதை வச்சுக்கிட்டு மேட்டர் கொடு. பாட்டையா கலப்புங்க. இங்க பாருங்கடா, ஜாக்கிரதை, இல்லனா எல்லாரோட பல்பும் டம்முன்னு உடையும். ஹாய் ஸ்வீட் ஹார்ட். ஏங்க இவ்வளவு லேட்டு? உங்க பேச்சுக்கா போங்க. என்ன செய்ய சொல்ற தங்கம்? வட்டி எல்லாம் வசூல் பண்ணி வர்றதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயிடுது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க தங்கம்? நகம் கடிச்சிட்டு இருக்கேன். நீங்க? உடம்பு முறுக்கேறி இருக்கு. விரகதாபத்திலையா? இல்லடா, காமத்தினால. நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பாவாடை தாவணியில இருக்கேன். நீ? ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன்டா. வேற? வேற என்ன? ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன், வேற எதுவும் போடல. வேற என்ன? அது இல்ல, அந்த வேற. ஓஹோ, அந்த வேறயா? இங்க கூட பெட் உனக்காக கை நீட்டி காத்துக்கிட்டு இருக்கு. அப்படியா? அப்படின்னா எங்க அண்ணனை வந்து பார்த்து நம்ம கல்யாணத்தை பத்தி பேசலாம்ல. அவனா கிடைச்ச என்ன கொன்றுவானே. அப்புறம் இன்னும் 2 நாளுக்குள்ள எப்படியாவது உன்னை சந்திக்கிறேன். இப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன இருக்கு போது மிச்சம்? உன் கவலை எனக்கு புரியுது டார்லிங். ஆனா நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? பசங்களுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல கூட நம்மால கல்யாணம் பண்ணிக்க முடியலங்கிற கவலை எனக்கு மட்டும் இருக்காதா என்ன? ஓடிட்டு படுத்து தூங்குங்க. பாய். அப்ப பார்க்கலாம் தங்கம். குட் நைட். இங்க பாரு சிட்டுவ, உள்ளுக்குள்ள இவ்வளவு பிளாஷ்பேக் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வேஷம் போடுறாரு. வேற ஸ்டாக் கிளியர் பண்ண சொல்லி எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? செக்ஷன் வைஸ் டிவைட் பண்ணி இப்பவே அனுப்பிடுறேன். சரி போங்க. சார்
என்னப்பா சார் என்ன தம்பி சார் என்னடா நேத்து காட்டுன காட்டுல வட்டி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இல்ல சார் பிரமோதமான மெட்டீரியல் கொண்டு வந்திருக்கோம் சார். மெட்டீரியலா? என்னடா அது? டார்லிங் என்ன பண்ணிட்டு இருக்க டார்லிங்? நீ அட பாவிகளா, உடம்பு முறுக்கேறி இருக்கேன். நம்ம போன்ல பேசுனதெல்லாம் ஒட்டு கேட்டு போல இருக்கே. வேற என்ன ட்ரெஸ் போட்டிருக்க டார்லிங்? டேய் நிப்பாடுங்கடா. ஒரு வார்த்தை விடாம ஒப்பிக்கிறீங்களே, எப்பறா ஒட்டு கேட்டீங்க? சொன்னதை கேளுங்க, அதை எப்படின்னு கேட்க கூடாது. நம்ம நீரஜாக்கு என்ன பண்றாங்க? டேய் அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா கொன்றுவான்டா. கொண்டுட்டு வரான்டா. அப்புறம் நம்ம ப்ரோகிராம் கேன்சல் பண்ணிடலாம். ப்ரோகிராமா? என்னது? ஆமா, அது ஒண்ணு இல்ல. உங்க விஷயத்தை அவங்க அண்ணன் கிட்ட பேசலாம்னு நினைச்சோம். ஆனா இங்க சிச்சுவேஷனை பார்த்தா நீங்களே எங்களுக்கு வரம் கொடுப்பீங்க போல இருக்கு. இன்னில இருந்து வட்டி கட்ட சொல்லி உங்களை எப்பவுமே கேட்க மாட்டேன். வேற அதான் வட்டி வேண்டாம்னு சொன்னானே. வேற அசல கூட கட்ட வேண்டாம்டா. வேற அப்பப்ப வட்டி நானே கட்டுறேன்டா. அது வேற. அடே அந்த வேறங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்கடா, கேட்கறதுக்கே நாராசமா இருக்கு. இப்போ லைன்ல வந்துட்டாரா நம்மளோட ஹீரோ மச்சான். இப்போ நம்ம ஹாட் லவ் ஸ்டோரி பத்தி சொல்றியா? அது ஒரு டேஞ்சர் ஜோன்ரா. எங்க அண்ணன் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு. குடி முழுகிருச்சு போ. உங்க அண்ணன் வீட்டுல இருக்கானா? டேய், என் தங்கச்சிக்கு ராஜகுமார மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும். என் தங்கச்சிக்கு உன்னை பிடிக்குமா? உன் தங்கச்சிக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் நல்லா காதலிச்சிருக்கேன். அவதான் என் பொண்டாட்டி, நீ தான் என் மச்சான். மச்சானா? ஆமா மச்சான். முதல்ல நீ போய் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிட்டு வா மாப்பிள்ள. வந்த உடனே என் தங்கச்சி கிட்ட பேசி உங்க கல்யாணத்தை முடிச்சிடுறேன். ஸ்விம்மிங் பூல் எதுக்கு? கொலஸ்ட்ரால் உருகி போயிடணும் பாத்துக்க. தேங்க்ஸ் மச்சான். எவனாவது என் தங்கச்சியை கட்டிக்கணும்னு வந்தானா இதே கதிதான் அவனுக்கும். அன்னையில இருந்து அவ அங்க, நான் இங்க. போன்லயே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். 20 years லவ் ஸ்டோரிடா எங்களுது. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போறேன். சில பேர் பாடம் கத்துக்கிற மாதிரி நடத்துவாங்க, சில பேர் அப்படியே அடிச்சு விடுவாங்க. ஆனா நான் புரியுற மாதிரி மட்டும் இல்லாம ஏத்துக்கிற மாதிரியும் சொல்லி கொடுப்பேன். ஒரே ஜோக்கு தான் சார். 100 வாட்டி சொன்னா கிளாரிட்டி வர மாட்டேங்குது. எனக்கு புரிஞ்சு போச்சுடா, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. கழுதைய புறவாசல்ல கட்டணும், நான் ஏன் வாசல்ல கட்டணும்? உங்க எல்லாரையும் கண்ட்ரோல்ல வச்சிருந்தோம். சம்பளம் போடலையா சார்? வாயமுறா முட்டா போயலாம். நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாத்துலயும் எல்லா துறைகள்லயும் வெற்றி பெற்றிருக்கோம், முன்னேறி போயிட்டே இருக்கும். ஆனா பின்னடைவு ஏற்பட்டது விவசாயத்துல மட்டும்தான். இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்றதுக்கு ஒருத்தர் அரசியலுக்கு வந்து இதுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறார். அவர் நாளைய தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டி. ஒவ்வொரு வீட்டுக்கும் சேனாதிபதி அவர். இந்த தேசத்துக்கு துணிச்சலான வீரன் நம்ம பவர் ஸ்டார். பிரேக்கிங் நியூஸ். நகரத்தில் இப்பொழுது ஆன்லைன் மோசடிகள். நைஜீரியன் ஆன்லைன் மோசடியால இன்னைக்கு ஒரு இளைஞர் தன் கழுத்தை அறுத்துட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு.
நாட்டுல திங்கறதுக்கு சாப்பாடு இல்லாம படிக்கிறதுக்கு சரியான வாய்ப்பு இல்லாம உங்களை பார்த்து ஐயோ பாவம்னு எங்க யூனிவர்சிட்டியில சீட்டு ஃபுட்னு கொடுத்து உங்களை எஜுகேட் பண்ணா எங்க ஸ்டூடெண்ட்ஸே கொலை பண்றீங்களா? நான் இருக்கிற இடத்துலயும் என் டெக்னாலஜி இருக்கிற இடத்துலயும் சைபர் கிரைம் கூட அடி எடுத்து வைக்கலடா. நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறதுனாலதான் சரியா போக்கஸ் பண்ணாம இருந்தேன். இப்ப டார்கெட் பண்ணிட்டேன். யாரோ முகம் தெரியாத ஆளு அந்த நைஜீரியன் கேங்குக்கு செம காட்டிருக்காங்கடா. அவங்க அக்கௌண்ட்ல இருந்து காசெல்லாம் எடுத்து பணத்தை விட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு காசெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காரு. யாரா இருக்குமோ என்னவோ. ஜென்டில்மேன் அர்ஜுன் மாதிரி ஃபேமிலி இல்லாம மொத்தத்தையும் முடிச்சிட்டாரு. ராபின் ஹுட் மாதிரி பண்ணிருக்காண்டா. நம்ம ஜெய்சேனா ஹெல்ப்லைன் செயலாளர் பேர் என்னடா? பாட்டி கொஞ்சம் நில்லுங்க. இங்க கின்லே பாட்டில்ஸ் கிடைக்குமா? என்ன தம்பி? கின்லே பாட்டில்ஸ். கண்ணீரா? கண்ணீர் இல்ல பாட்டி, கின்லே பாட்டில்ஸ். ஒரு பாட்டில் 20 ரூபா. கண்ணீரை கூடவா வியாபாரம் பண்ணுவாங்க? இண்டிபெண்டன்ஸ் டேவை வில்லேஜ்ல கூட நல்லா கொண்டாடுறாங்கடா. அன்னபூர்ணி அம்மா வணக்கம்மா. இந்தாங்கம்மா 5 லட்சம் ரூபாய். உங்க புருஷன் இறந்ததுக்கு அரசாங்கம் கொடுத்த நிவாரண தொகை வச்சுக்கோங்கம்மா. சார் சார் அவங்க எதுக்கு சார் அழறாங்க? இறந்த விவசாயிங்க வீட்டுக்கு முன்னாடி எதுக்கு பிளாக் வைக்கிறீங்க? இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு, ரிபப்ளிக் டேக்கு உங்களை மாதிரி இளைஞர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் சின்ன பசங்களுக்கும் தேசபக்தி வரதான் செய்யும். அதுக்கப்புறம் வராது. என் பேரு ஸ்ரீராம், மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிருக்கேன். இந்த மண்ணை நம்பி இருக்கிறவங்களுக்கும் சாமானியர்களுக்கும் நான் சோசியல் சர்வீஸ் பண்றேன். ஜெய்சேனா ஹெல்ப்லைனுக்கு பொறுப்பாளர்னா விவசாயத்தை தேச சேவையா அறிவிக்க சொல்லி என்னோட முயற்சிகள் மூலமா அரசாங்கத்துக்கு நான் தெரியப்படுத்துறேன். அதனாலதான் நம்மளோட நேஷனல் பிளாக விவசாயிங்க வீட்டு முன்னாடி வைக்கிறேன். சரி, உங்க ஃபேவரட் கிரிக்கெட்டர் யாரு? சச்சின் சார். கோலி சார். ஃபேவரட் பொலிட்டீஷியன்? எம்ஜிஆர் சார். கலைஞர் சார். ஃபேவரட் சயின்டிஸ்ட்? அப்துல் கலாம் சார். ஃபேவரட் ஹீரோ? அஜித் குமார் சார். ஃபேவரட் ஃபுட் என்ன? பிரியாணி தான் சார். KFC. குட். பிஸா அண்ட் பர்கர் சார். ஆர்கானிக் ஃபுட் சார். ஃபேவரட் ஃபார்மர் யாரு? ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபேவரட் யாருன்னு சொன்னீங்க. ஒவ்வொரு நாளும் சாப்பிடுற சாப்பாட்டை விளைய வச்சது யாருன்னு தெரியல. அந்த சோறு போடுற கடவுள் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. 100க்கு 100% சாப்பாடு இல்லாம வாழ முடியாது. ஃபுட்டுக்கு அவ்வளவு டிமாண்ட் இருக்கு. ஆனா அதை விளைய வைக்கிற விவசாயிய அவுடேட்டடா பாக்குறாங்க. அப்படி பாக்குறதுக்காக இந்த என்டையர் சொசைட்டியும் வெக்கப்படணும். விளைபொருட்களான எருது, கலப்பை இதையெல்லாம் பிளாக் மார்க்கெட்ல வாங்கி சரியான விளைச்சல் இல்லாம வாங்கின கடனை கொடுக்க முடியாம எத்தனையோ விவசாயிங்க தற்கொலைக்கு தான் தள்ளப்படுறாங்க. சலனமே இல்லாத அரசாங்கம், மனசாட்சி இல்லாத தலைவர்கள் நம்ம விவசாயிகளோட பிரச்சனைகளை வச்சு அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அறுவடை திருநாளை தான் நாம பொங்கல் பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி விவசாயிகளை தான் கேவலமா பாக்குறாங்க. சில மக்களும் கண்டுக்கிறது இல்ல. ஒரு விவசாயி 1 சென்ட் பூமியில விளைய வைக்கிறதுக்கு எவ்வளவு வேர்வை சிந்தி உழைக்க வேண்டியிருக்கு தெரியுமா? Farmers are a human machine. சோறு போடுற அந்த தெய்வத்தை ஒதுக்குனீங்கன்னா நீங்க சாப்பிட ஒரு பருக்க கூட கிடைக்காம சைனால இருந்து வர பிளாஸ்டிக் அரிசியை சாப்பிட வேண்டிய நிலைமை உருவாகும். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவன் தான் ஒரு விவசாயி. இன்னைக்கு அவனால வசதியா திருப்தியா வாழ முடியறது இல்ல. நல்ல உடை உடுத்துறது கிடையாது, நல்ல கல்வியும் கிடைக்கிறது இல்ல, நல்ல எதிர்காலமே அவங்களுக்கு இல்ல. விவசாயிங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவோட போராடிக்கிட்டு இருக்காங்கன்னா மாநிலத்தோட அரசாங்கம், மாவட்டத்தோட அரசாங்கம் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரமே அழிஞ்சுக்கிட்டு இருக்க. கிராமங்கள் எல்லாம் மயானமா மாறிக்கிட்டு இருக்க. குறைஞ்சது ஒரு சயின்டிஸ்ட், ஒரு என்ஜினியர், ஒரு பொலிட்டீஷியன் கூட அவங்களுக்கு நிரந்தர தீர்வை காமிக்கல.
நாம எல்லாருமா சேர்ந்து விவசாயிகளை கொண்டுகிட்டு இருக்கோம். நான் எத்தனையோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பென்ஷன் வாங்கி கொடுத்திருக்கேன், மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு லோன் வாங்கி கொடுத்திருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து ஆல் தி பெஸ்ட்னு சொல்லியிருக்கேன். ஆனா விவசாயிங்க செத்து போயிட்டா அவங்களுக்காக நிவாரண தொகை வாங்கி அவங்க குடும்பத்துக்கிட்ட கொடுக்கும் போது என் இதயமே நின்னுடும் போல இருக்க. அம்மா இந்த ஜென்மத்தை கொடுப்பா, படிப்பு வாழ்க்கையை கொடுக்கும். ஆனா விவசாயி நமக்காக அவன் உயிரை கொடுக்கிறான். அந்த மாதிரி விவசாயிகளுக்காக தான் இந்த யுத்தம். ஐ லவ் இந்தியாங்கிறது வெறும் பேச்சா மட்டும் இருக்கக்கூடாது, நடைமுறையிலையும் செயல்படுத்தி காட்டணும். விவசாயிகளோட வாழ்க்கையில ஒரு புது சூரிய உதயம் வரணும். விவசாயிகளை பலமிக்கவங்கள ஆக்கணும். விவசாயம் பெரிய உத்தியோகமா மாறணும். விவசாயம் ஒரு உத்தியோகம்னு ஒரு நாள் நிச்சயம் வரணும். அதுக்காகத்தான் விவசாயிங்க பின்னால நம்ம ஜெய்சேனா ஹெல்ப் லைன் இருக்கு. விவசாயிகளை ஆதரிக்கிறதே பெரிய தேச சேவையா நினைக்கிறாரு நம்மளுடைய தலைவர். அவர் பேசினா செக்வேரா, அவர் பார்த்தா பகத்சிங். தலைவன் அப்படிங்கிறவன் பேசுறவன் கிடையாது, வழி காமிக்கிறவன். நாம மக்களின் தொண்டர்கள். எனி டைம் ஜெய்சேனா ஹெல்ப் லைன்.